இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு செல்கிறார் தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார். நம்ம காலைல பேசிட்டு இருந்தோம், ஏன் அவர்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. இல்ல நம்ம அது அப்படியெல்லாம் கிளைம்லாம் எடுத்துக்க முடியாது. அவங்க இருக்கிற பரபரப்புல டிவி பார்ப்பாங்களா இல்ல அடுத்த நகர்வை செய்வாங்களா? உலகமே சார் பார்த்துட்டு இருக்கு சார். உலகம் பார்க்கலாம் சார். அவங்க அடுத்தடுத்த வேலையில பிஸியா இருப்பாங்க சார். திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் அபிஷியலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று நேர்ல சந்தித்து ஆதரவு கூறார். நம்ம திரு திருமாவளவர்கள்ட்ட கூட கேசிருந்தோம், அவங்க நேர்ல வந்திருக்கலாமா அப்படின்னு. அப்கோர்ஸ் அவருடைய பெருந்தன்மை கருதி அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. ஸோ அதையும் செய்யறதுக்காக தாவேகாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு செல்கிறார். தாவேகாவுக்கு ஆதரவு கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்க கடிதம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. திரு திருமாவளவனும் சொல்றாரு, திரு விஜய் அவர்களே போன்ல பேசியிருக்கிறாருன்னு. திரு திருமாவளவன்கிட்ட பேசியிருக்கிறது போல இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள்ட்டையும் அவர் நிச்சயமா பேசியிருப்பார். அப்படிங்கும்போது இன்னொரு அடிஷனல் லெவல் ஆஃப் ஃபார்மாலிட்டியா, இது கௌரவமா இருக்கும், மதிப்பா இருக்கும், நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆல்சோ ஆஸ் ரிக்வெஸ்டிங். இவருடைய வீரபாண்டியன் ஃபார்மாலிட்டி ஒன்று. இன்னொன்று என்னன்னா, டிவி கேஸ் ஃபேசிங் பிரஷர் ரைட் நவ். அவங்களுக்கு கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, they are releasing the facts. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு செல்கிறார் CTR நிர்மல்குமார். ஸோ இயல்பா நம்ம வந்து அடுத்தும் சொல்லிடலாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போனவர், அது பக்கத்திலேயே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் இருக்கு. இவரே போலாம் அல்லது வேற யாரையா போலாம்? இல்ல, பக்கத்து பாலன் இல்லமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமும் பக்கத்து பிஜேபி அலுவலகமும் அடுத்த பில்டிங், அங்க போக மாட்டாருன்னு நம்ம நம்பலாம். வேளச்சேரிக்கு போகலாம், அது போக அசோக் நகருக்கு போகலாம். இல்ல மூவ் ஆகும் சார். they have taken a good step. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா, இத்தனை அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர், ஒரு EPS இந்த நடவடிக்கையை ரொம்ப ரொம்ப அரசியல் விமர்சனம். இட் இஸ் பவர் பிளே. நம்ம அதை பத்தி பேசுவோம். நம்ம மணிகண்டன் இணைந்திருக்கிறார். தாவேகாவுடைய இந்த நகர்வுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தாங்க. திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, என்னோட விஜய் போன்ல பேசினார் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்டையுமே ஒரு டெலிஃபோனிக் ரீச் இருந்திருக்கும், அவுட் ரீச் இருந்திருக்கும். இந்த நகர்வுக்கான காரணமா என்ன சொல்லப்படுது மணிகண்டன்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில 2 முறை ஆளுநரை சந்தித்திருக்கின்றனர். 2வது முறை சந்திக்கும் போதும் முதல்ல பெரும்பான்மை அமைப்பதற்கான அளவிலான எண்ணிக்கை இல்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என்பது ஆளுநர் மாளிகையோட விளக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில பெரும்பான்மை எண்ணிக்கையை உயர்வதற்கு பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு ஏற்கனவே நேற்றைய தினமே CPI, CPM, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைமை அலுவலகங்களுக்கு கட்சியுடைய தலைவர் கடிதம் எழுதியிருந்தார். இது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை பர்சனலா தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி தலைவர் விஜய் அழைத்து பல்வேறு விஷயங்கள் இந்த நிலவரத்தை தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில இந்த 3 கட்சிகளிடமும் ஆதரவு கேட்டிருந்தார். ஒவ்வொரு கட்சியும் தலா 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று 6 தொகுதிகள் வைத்திருக்கின்றனர். காங்கிரஸ் கூடுதலாக 5 தொகுதிகளோடு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இவர்கள் 5 பேர் வந்தால் 113 என்ற எண்ணிக்கை 119 உயரும். அந்த அளவுல பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான எண்ணிக்கையை தாவேகா எட்டக்கூடும் என்பதால் இந்த ஆதரவு கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நாளைய தினம் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே போல விசிகாவும் கூட தயாராக இருக்கக்கூடிய நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பட்டினப்பாக்கத்துல கட்சி தலைவர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் மாசத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகாக CTR நிர்மல்குமார் இங்கு பேசிய கருத்துக்களை அங்க இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் ஆகியோருடன் பேச இருக்கிறார். பேசி இந்த ஆதரவு கேட்பதற்கு குறித்தான அடுத்த கட்ட நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. அறியலாம். ஓகே, சோ அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கும் போறாரா? சோ இவங்க விசிகா கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேரும் ஒரு பிளாக்கா செயல்பட போறாங்க. அப்படிங்கும்போது 3 அலுவலகத்துக்கும் தாவேகா ரெப்ரசன்டேஷன் போய் ஃபார்மலா ரிக்வெஸ்ட் பண்ணதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட ஆதரவு தெரிவிக்கும் மனநிலையில இருப்பதாகவே அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் விசிகா தலைவர் தொடர்ந்து இந்த கருத்துக்களை, அதாவது தமிழக வெற்றி கழகம் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்தின் சாராம்சம் கோர் பகுதி என்னவென்றால்,
மதச்சார்பற்ற அரசை நிறுவுவதற்கு எங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அந்த ஆதரவு கடிதத்தில் இருக்கக்கூடிய கோர் சப்ஜெக்ட். அந்த அடிப்படையில இப்படி ஒருத்தர் கேட்கும் போது அதனை நாங்கள் நீங்க சொல்றதுல இருந்து புரிதல் என்னன்னா விசிகா கிட்டத்தட்ட அந்த ப்ரொபென்சிட்டிக்கு வந்துட்டாங்க. சோ கம்யூனிஸ்டுக்கு தான் வந்து நிறைய பார்வை இருக்கு, அது ஒரு கலெக்டிவ் பாடிங்கிறதுனால அவங்கள தான் கூடுதலா கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. சோ அதனால தான் திருமாவளவன் வந்து முதல்ல கம்யூனிஸ்ட் கூட்டத்துக்கு பிறகு விசிகா கூட்டம் அப்படிங்கிறாரு. சோ அவங்களுக்கு கூடுதல் இசைவு இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியில வெவ்வேறு பார்வை இருக்குங்கிறதுனால அவங்கள கூடுதலா கன்வின்ஸ் பண்ணணும்னு கம்யூனிஸ்ட் அணுகிறார் அப்படிங்கிறதா? நிச்சயமாக. அதே போல அதுக்காகத்தான் நேற்றைய தினம் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நேரடியாக கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் அதே போல வீரபாண்டியிடம் கூட இது சம்பந்தமாக பேசியிருப்பதாகவே செவிவெளி செய்திகளாக நாம் அறிகிறோம். இதற்கெல்லாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக நாளைய தினம் இடதுசாரி கட்சிகளுடைய உயர்நிலை கூட்டம் கூடுகிறது. இதுல அவர்கள் அந்த குழுவிடம் ஒப்புதல் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கட்சியுடைய அடுத்த நிலை நடவடிக்கைகள் எதா இருந்தாலுமே அந்த குழு கூட்டத்தை நடத்தி தான் முடிவெடுப்பார்கள். அந்த அடிப்படையில் நாளைய கூட்டத்திற்கு பிறகாக ஒரு உறுதியான செய்தி நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.